அதுவும் இந்த சங்கல்பத்துல முக்கியமான சில அம்சங்கள். வேத சம்ரக்ஷணம். நம்ம சனாதன தர்மத்துக்கு ஆதாரமாக இருப்பதுங்கிறது வேதம். நம்ம வேத நெறி வைதிக மதம்னு சொல்றோம். உலகத்திலே மங்களம் நிறைந்திருக்க வேண்டும் என்றால் வேத கோஷம் ஒலித்து கொண்டே இருக்கணும். அது இருக்கும் வரை உலகத்திலே எல்லா மங்களங்களும் இருக்கும். அந்த வேத கோஷத்தை காப்பாற்ற என்ன வழி? வேதத்தை புத்தகத்தில் எழுதுவதாலோ, சிடி போடுவதாலோ, யூடியூப்ல வேதத்தை ஏற்றுவதாலோ வேதத்தை காக்க முடியாது. வேத பாடசாலை, அந்த குருகுலம்ங்கிற சிஸ்டத்துல குழந்தைகள் வேதத்தை கற்பதால் மட்டும்தான் வேத நெறியை காக்க முடியும். குருகுலத்தில் வேத பாடசாலையில் வேதம் கற்பதை தவிர வேதத்தை காப்பதற்கு உலகத்துல வேறு வழியே கிடையாது. அப்போ அந்த வேத ரட்சணத்துக்காக எங்கெங்கெல்லாம் வேத பாடசாலைகள்ல கஷ்டப்படுறாளோ, அந்த குழந்தைகளுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அதுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு எவ்வளவு உயர்ந்த ஒரு நோக்கம். அந்த வேத பாடசாலையில் உள்ள குழந்தைகளுக்கு சப்போர்ட் பண்ணணுங்கிறது முதல் சங்கல்பம். இரண்டாவது சங்கல்பம், இந்த கலியுகத்துல நமக்கு தவம் புரிந்து இறைவனை காணக்கூடிய ஆற்றல் இருக்கா? அப்படிப்பட்ட ஆற்றல் உள்ள சில மகான்கள் இருக்கலாம். நம்ம எல்லாருக்கும் அப்படியே தவம் புரிந்து நமக்கு பகவான் கண் முன்னே காட்சி தரக்கூடிய ஆற்றல்ங்கிறது நமக்கு அது இல்லை. இந்த கலியுகத்துல பிரசித்தமான பகவானுடைய அவதாரங்கள் கிடையாது. இந்த கலியுகத்தில் நாம் இறைவனை அனுபவிக்கணும்னா திருக்கோவில்ல அர்ச்சாவதாரம்னு கோவிலுக்கு போற பாருங்க. அந்த டெம்பிள் சிஸ்டம்ங்கிறது ரொம்ப 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 முக்கியம். இன்னைக்கு அந்த கோவிலுக்கு போகும் பழக்கம் குறைவதனாலதான் எத்தனையோ டைவர்ஷன்